வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருஷான் பெல்லன்னு இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அவருடைய நோய் நிலைமையை பரிசோதித்து சிறைச்சாலை வைத்தியர்களுடைய பரிந்துரைக்கு அமைய அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் அவருடைய உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வரும் சிறைச்சாலை வைத்தியர்களுடைய பரிந்துரைக்கு அமைய அவருக்கு வீட்டு உணவை வழங்குவதற்கான அனுமதியையும் சிறைச்சாலை தலைமையகம் வழங்கியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது என்பது ஒரு நாடகம் என முன்னிலை சோசலிச கட்சி எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. நாட்டிலிருந்து பெரும் குற்ற சம்பவங்கள் 3 பெயர்கள் குறிப்பிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விசாரணைக்கு உட்படுத்தி கைது செய்யாமல் தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு செல்வதற்கு அரசாங்க நிதியை பயன்படுத்திய குற்றத்திற்கு கைது செய்தது அரசாங்கத்தின் ஒரு நாடகமாகும் என முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் புபுது ஜாக்கோடு தெரிவித்துள்ளார். ரணிலின் கைது அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தேர்தல் மேடைகளில் மஹிந்த ஆட்சியில் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சராக இருந்த யோன்சன் பிரணாந்து பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் 5 வருட ஆட்சி காலத்தில் அவருக்கு குருநாகல் மல்லவப்பட்டிய சதோசவில் பொருட்கள் வாங்கி பணம் செலுத்தவில்லை என்ற தேவையற்ற குற்றச்சாட்டில் கைது செய்தனர். அவ்வாறான ஒன்றாகவே இதுவும் இருக்கிறது. இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய 3 சம்பவங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் உள்ளது. முதலாவது, இலங்கை மத்திய வங்கி முறிகள் விநியோக ஊழல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட விசாரணைகளில் ரணிலின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு பட்டளந்த வதை முகாமில் மனித குலத்திற்கு எதிரான பாரிய வதைகள் கொலைகள் தொடர்பில் ஒரு தொகை ஆவணங்களில் ரணிலின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எவ்வளவு போராட்டம் நடத்தியும் அவரை இதுவரை அழைக்கவில்லை. மேலும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தின் போது அன்றில் இருந்த பிரதமர் என்ற வகையில் பொறுப்பு கூற வேண்டும் என்பதில் விசாரணை நடைபெறும் தருணத்திலும் அவரிடம் வாக்குமூலம் பெறப்படவில்லை. மாபெரும் பண மோசடி மற்றும் மனித படுகொலைகளில் சம்பந்தப்பட்டவரை ஒரு சிறு காரணத்திற்காக கைது செய்வது கேலி கூத்தாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐநா பொது சபையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கவிந்த ஜெயவர்தன மற்றும் மயந்த திசாநாயக்க ஆகியோரின் அறிக்கையை இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் எழுத்துப்பூர்வ முறைப்பாடு ஒன்று குறித்த இருவரும் சமர்ப்பித்தனர். தற்போதைய அரசாங்கம் அரசியல் அடக்குமுறையை செயல்படுத்துகின்றது என்று கூறி செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐநா பொது சபையில் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பிக்கும் நோக்கில் இன்றைய தினம் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு மேலும் பேசிய காவிந்து ஜெயவர்தன, இந்த அரசாங்கம் மிகவும் ஜனநாயக விரோதமான முறையில் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு சிறந்த உதாரணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் விளக்கமறியல் நடவடிக்கை என்று கூறியுள்ளார். இதேவேளையில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் கட்சி தலைவர்களுடைய பங்கேற்புடன் கொழும்பில் தற்போது ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. கொழும்பு மலர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் நண்பகல் 12 மணியளவில் கூட்டம் நடைபெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றின் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்த கலந்துரையாடலில் இணைந்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதே இந்த சந்திப்பின் முதன்மை நோக்கமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இந்த கலந்துரையாடலில் இணைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளையில் நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களை அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளாக்கியவர்கள் என்று அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளாகின்றனர். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மொட்டு கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் தெரிவித்தார். நாமல் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது நல்லாட்சி அரசாங்கத்தில் அன்று எங்களை சிறையில் அடைத்தனர். அப்போது களுத்துறையில் உள்ள ஒரு அரசியல்வாதி ஒருவர் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். எங்களுக்கு நடந்த அநீதி அக்கிரமங்கள் இன்னொருவருக்கு நடக்கும் போது
பார்த்து கொண்டிருக்க முடியாது. தெற்கிற்கு எதிராக போராடுவோம். எங்களுக்கு அது கெடுதல் என்றால் அவர்களுக்கு எவ்வாறு நன்மையாகும்? பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்ட தலைவர் என்ற வெளிநாட்டினர் குறித்து கைதை விமர்சிக்கையில் நம்மவர்களுக்கு தெரியவில்லை. எதிர்க்கட்சி வரும் 26ஆம் தேதி கொழும்பை ஆக்கிரமிக்கும் போராட்டத்திற்கு கட்சி என்ற வகையில் நாம் ஆதரவு தெரிவிப்போம் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது தொடர்பில் தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, ஏனைய தலைவர்கள் நாளை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் 10 மணிக்கு கூட உள்ளனர். அப்போது தீர்க்கமான முடிவெடுப்பதோடு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்படும் என தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் 7வது சரத்தில் 35(1) ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்புரிமையில் ஜனாதிபதிக்கு எதிராக சிவில் வழக்கு அல்லது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்ய முடியாது. மேலும் 19வது திருத்த சட்டத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதியினால் அடிப்படை மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருந்தால் நீதிபதியினால் வழக்கு தாக்கல் செய்யலாம் என மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சட்டத்தரணியுமான பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டமை தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வழக்கு தாக்கல் செய்வதற்கான இந்த சிறப்புரிமைகள் முன்னாள் ஜனாதிபதிக்கு பொருந்தாது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சிவில் மற்றும் குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்வதற்கு சட்டத்தில் எந்தவித தடையும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் இதற்கு முன்னர் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு பி அறிக்கையொன்று சமர்ப்பித்து நீதிமன்றத்திற்கு தகவல்களை வழங்கியே முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர்களிடம் வாக்குமூலங்கள் பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் ரணிலிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் தீவிர விசாரணைகள் நடைபெற்றதாக தோன்றுகின்றது. இதில் எந்தவிதமான சட்ட விதிகளும் மீறப்படவில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளினால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கருத்து வெளியிட்ட குரல் பதிவொன்று முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் வெளியிட்டிருந்தார். அந்த குரல் பதிவில், நான் எப்போதும் நாட்டிற்காகவே உழைத்திருக்கின்றேன். நான் தனிப்பட்ட காரணங்களுக்காக உழைத்ததில்லை. இந்த ஆட்சியில் உண்மை இப்போது வெளிவருகின்றது. எல்லா இடங்களிலும் நடைபெறும் இதுபோன்ற அரசியல் நடவடிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாக அந்த காணொலியில் இடம்பெற்றிருக்கிறது.